Very good morning to all. This is Gopinath Ganesan. In this video, we'll discuss about higher secondary second year accountancy subject, unit number 7, company accounts, exercise number 3 and 4. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத். இந்த வீடியோல மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியல் அலகு 7 கம்பெனி அக்கவுண்ட்ஸ் நிறும கணக்குகள் பயிற்சி எண் 3 மற்றும் 4 பார்க்க போறோம். இது வரைக்கும் பயிற்சி 1 and 2 பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கிறது 3 and 4. வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். சம் நம்பர் 3. Saranya Limited issued 20,000 equity shares of rupees 10 each to the public at par. It's very important here the key word என்ன கொடுத்திருக்காங்க at par. So at par னா என்ன சார்? At par means the shares issued at nominal price. 10 rupees shares னா 10 ரூபாயில சேல் பண்றது விக்கிறது. 100 னா 100 ல விக்கிறது. So premium கிடையாது, டிஸ்கவுண்டும் கிடையாது, சேம் வேல்யூல விக்கிறதுக்கு பேர் தான் at par. The details of the amount payable on the shares are as follows: an application rupees 3, an allotment rupees 4, and first and final call rupees 3. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. what is application? Application 3 rupees, allotment 4 rupees, first and final call 3 rupees. இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட் தான். இந்த 3 ஆட் பண்ணுங்க. what is value here? 10 rupees. ஷேரோட பிரைஸ் எவ்வளவு? 10. so that's why here they are given at par. 10 rupees shares 10 rupees க்கு சேல் பண்றது at par. then here application money was received on 30,000 shares. எவ்வளவு shares issue பண்ண shares? number of shares issued 20,000. okay, here they are given issued 20,000 equity shares, but number of shares received 30,000. issue பண்றது 20, receive பண்ணிருக்கிறது 30 னா it's called as over subscription. இந்த மெத்தட் பேர் என்ன? over subscription. what is over subscription? எவ்வளவு shares issue பண்ணீங்களோ அதை விட அதிகமா receive பண்ணுனா here was received on 30,000 shares. so it's called as over subscription. so over subscription என்ன? அதிகம் வாங்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கிறத 3 விதமா பண்ணலாம். என்ன? ஒன்னு ரிட்டர்ன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ணிடுறது. எக்ஸஸ் இருக்கு அப்படின்ட்டு ரீஃபண்ட் பண்றது. here that's why they are given excess application money was refunded immediately. excess here answer கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? excess வாங்கி இருக்கிறத excess application money was refunded. என்ன journal entry? receive பண்ணும்போது என்ன journal entry? opposite. அதுக்கு opposite. here refunded. right. வேற என்ன பண்ணலாம்? adjust பண்ணிக்கலாம். எப்போ அதிகமா வாங்கி இருக்கோம் அப்ளிகேஷன். ரெண்டாவது அட்ஜஸ்ட்மென்ட் என்ன? ரெண்டாவது இன்ஸ்டால்மென்ட் அலாட்மென்ட். அலாட் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது. அடுத்து மூணாவது ஆப்ஷன் 50%. பாதி என்ன பண்றது? ரிட்டர்ன் பண்றது, பாதி என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்றது. இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு. பட் இந்த क्वेश्चनல क्वेश्चन மெத்தட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட். சோ அவ்வளவுதான் கவனிக்க வேண்டியது. வாங்க ஆன்சருக்குள்ள போலாம். சோ அது ஆன்சர் here key point always the over subscription rate. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் சரி, அல்லது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் சரி, ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ் எவ்வளவு ஷேர்ஸ்க்குன்னு பாருங்க. எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம்? 30,000 ஷேர்ஸ். ஸோ 30,000 மல்டிப்ளை பை அப்ளிகேஷன் கூட எவ்வளவு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் 3 rupees. 30,000 into 3 என்ன வாங்குறோம்? அப்ளிகேஷன் மணி வாங்குறோம். அப்ளிகேஷன் பணம் உள்ள வந்தா whenever salary ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். எப்போ அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். தென் எவ்வளவு அமௌண்ட் வாங்குறோம்?
30,000 ஷேர்ஸ்க்கு ஒரு 1000க்கு ஒரு ஷேருக்கு 3 rupees 30,000 into 3 90,000 தென் கொஸ்டின் கேளுங்க எப்ப பணம் ரிசீவ் பண்ணாலும் என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம் ஏன்னா இங்க 3 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு அப்ளிகேஷனா அலாட்மெண்டா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலா தெரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேளுங்க எதுக்காக வாங்குறோம் அப்ளிகேஷன் அதுதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் கிரெடிட் டு ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட் டு ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட் ஜெனரேஷன் being application money received என்ன பாருங்க அப்ளிகேஷன் மணி வாங்கியிருக்கோம் எவ்வளவு ஷேர்ஸ்க்கு 30,000 ஷேர்ஸ்க்கு 3 rupees ஒரு ஷேருக்கு 3 rupees கேஷ் கம்ஸ் இன் செக் உள்ள வருது தட்ஸ் a bank account debit 90,000 to equity share application account credit 90,000 being application money received so first installmentல first journal entry முடிஞ்சிருச்சு what is the second one நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்றேன் நல்லா கவனிச்சிங்க ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரியோட கிரெடிட் செகண்ட் ஜர்னல் என்ட்ரிக்கு டெபிட் இது எங்கேயுமே மாறவே மாறாது எத்தனை சம் பார்த்தாலும் மாறவே மாறாது திரும்ப சொல்றீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரியோட கிரெடிட் செகண்ட் ஜர்னல் என்ட்ரிக்கு டெபிட் இந்த அக்கவுண்ட் இந்த அமௌண்ட் மாறவே மாறாது என்ன அர்த்தம் அப்ளிகேஷனுக்கு வாங்கின 90,000 என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க அது என்ன பண்ண ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் எவ்வளவு ஷேர்ஸ்க்கு வாங்கினேன் 30,000 ஷேர்ஸ்க்கு ஒரு ஷேர்ஸ்க்கு 3 rupees எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்க 90,000 இந்த 90,000 என்ன பண்ணுன எதுக்காக வாங்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க இதுக்கான ஆன்சர் தான் கிரெடிட் எதுக்காக வாங்குறோம் ஷேர்ஸை சேல் பண்றோம் அதுக்காக தான் எவ்வளவு ஷேர்ஸை சேல் பண்ற சார் 20,000 ஷேர்ஸ் தான் சார் ரைட் அப்ப 20,000 ஷேருக்கான அப்ளிகேஷன் மணியை கேபிட்டலா மாத்த போறோம் எவ்வளவுக்கு 20K ஏன் சார் எல்லாமே பண்ணல ஏன்னா இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நான் விற்கிறது 20 தான் ஆனா வந்திருக்கிறது 30 எக்ஸஸ் ஆயிருக்கு என்ன பண்ண போற கேள்வி கேளுங்க அதுக்கு ஆன்சர் பாருங்க எக்ஸஸ் இங்க கொடுத்துருக்கு பாருங்க இந்த கொஸ்டின்ல எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி was refunded immediately அது என்ன பண்ண போறோம் சீக்கிரமா இமிடியேட்லா என்ன பண்ண போறோம் ரீஃபண்ட் பண்ண போறோம் இப்ப ரீஃபண்ட் பண்ண என்ன சார் ஜர்னல் என்ட்ரி அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணி அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி ரிசீவ் பண்ணதுக்கு ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட் பணம் உள்ள வாங்குனீனா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட் அப்ப ரீஃபண்ட் பண்றது என்ன திருப்பி கொடுக்கிறது அப்ப வாங்குனதுக்கு ஆப்போசிட் திருப்பி கொடுக்கிறது அப்ப ஜர்னல் என்ட்ரி ஆப்போசிட் தான் அப்ப என்ன பண்ணும் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட் வச்சியா அதை டெபிட் வை ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் பணம் வாங்கும்போது பேங்க் அக்கவுண்ட் என்ன டெபிட் வாட் கம்ஸ் இன் செக் உள்ள வருது ஓகேவா பணம் வாங்கும்போது பேங்க் அக்கவுண்ட் டெபிட் பணம் கொடுக்கும்போது பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் பணம் கொடுக்கும்போது பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் என்ன கிரெடிட் பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு பணம் தர போறோம் எல்லாத்தையும் கொடுக்க போறோமா இல்ல எக்ஸஸா இருக்கிறது மட்டும்தான் எவ்வளவு எக்ஸஸ் நான் விற்கிறது 20,000 வாங்கினது 30 எக்ஸஸா இருக்கிறது 10,000 into 3 பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது 30,000 10,000 into 3 பேலன்ஸ் இருக்கிறது 20,000 அது நான் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அது அவங்களுக்கு ஷேர் சர்டிபிகேட் தர போறேன் அதனால 20,000 into 3 60,000 இந்த செகண்ட் ஜர்னல் என்ட்ரில இது மட்டும் நான் இப்ப ஹைலைட் பண்ண பாருங்க இது மட்டும் தான் வித்தியாசமானது இந்த செம்ல மீதி எல்லாமே லாஸ்ட் செம் என்ன பாத்தீங்களோ அதே தான் அதான் black கலர்ல கொடுத்திருக்கு என்ன சார் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் 90,000 அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட கிரெடிட் செகண்ட் என்ட்ரிக்கு டெபிட் இந்த 90,000 என்ன பண்ணீங்க 90,000 30,000 ஷேர்ஸ்க்கு வாங்கியிருக்கேன் என் கையில இருக்கிறது 20,000 தான் இருக்கு அந்த 20,000 ஷேருக்கான அப்ளிகேஷன் மணியை கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் எக்ஸஸா இருக்கிறத ரிட்டர்ன் அனுப்புறதுனால பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் நரேஷன் being share application money transfer and return என்ன முடிஞ்சிருச்சு ஒரு ஜர்னல் என்ட்ரி முடிஞ்சிருச்சு எது முடிஞ்சிருச்சு அப்ளிகேஷன் மணி முடிஞ்சிருச்சு ரெண்டாவது என்ன அலாட்மெண்ட் அலாட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைனல் கல்லாம்
allotmentக்கு due then receipt. allotment due then receipt. allotment due என்னது? allotmentக்கு dueக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி, receiptக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி. அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. இந்த allotment ஃபர்ஸ்ட் கால்லாம் allotmentல ஆரம்பிச்சு allotmentலயே முடியணும். எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்? allotmentல ஆரம்பிக்கணும், allotmentலயே முடிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அதுக்கு அப்படிதான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்லயே ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்லயே முடிக்கணும். ஆரம்பிக்கிறது எவ்வளவு கவனிங்க. 10,000 எக்ஸஸ் வாங்கிச்சோம், முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 20,000 ஷேர்ஸ், 20,000. அலாட்மெண்ட் மணிக்கு எவ்வளவு அமௌண்ட் கவனிங்க. இங்க பாருங்க, அலாட்மெண்ட்டுக்கு 4 rupees. அப்ப 20,000 into 4. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் 20,000 into 4, 80,000. டியூனாவே எதுக்காக சார் அந்த பணத்தை வாங்குறீங்க? கேபிட்டலுக்காக வாங்குறோம். அதை வாங்கி நானே கேபிட்டலுக்கு யூட்டிலைஸ் பண்ண போறோம். தட்ஸ் வை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் 80,000. என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம்? அலாட்மெண்ட்ங்கிற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கேபிட்டலுக்கு வாங்குறோம். நரேஷன் பீயிங் அலாட்மெண்ட் டியூ, பீயிங் அலாட்மெண்ட் டியூ. திரும்ப இந்த பணம்லாம் வந்துருச்சா செக் பண்ணுங்க. சம்ல என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. ஃபார் ஜர்னல் என்ட்ரி ஓகே, எல்லா அமௌண்ட் வந்துருச்சு. எல்லா அமௌண்ட் வந்துருச்சு. என்ன ஜர்னல் என்ட்ரி? அமௌண்ட் ரிசீவ் பண்றீங்க. எப்ப அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலும் பணம் உள்ள வந்துச்சுன்னா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 20,000 into 4. தென் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 20,000 into 4, 80,000. அடுத்து என்ன பண்ணணும்? கேள்வி கேளுங்க. எப்ப பணம் வந்தாலும் கேள்வி கேட்கணும். சார் என்ன பர்பஸுக்காக இந்த பணத்தை வாங்குனீங்க? பணம் உள்ள வந்திருக்கு, கேள்வி கேளுங்க. எதுக்கு? ஃபர்ஸ்ட் இங்க டியூ. என்ன டியூ? அலாட்மெண்ட். அப்ப இது அலாட்மெண்ட்டுக்காக ரிசீவ் பண்ணிருக்கோம். பணம் உள்ள வந்திருக்கு, பேங்க் அக்கவுண்ட் டெபிட். क्वेश्चन கேளுங்க, என்ன பர்பஸ்? அலாட்மெண்ட். தட்ஸ் வை ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் கிரெடிட். வாட் இஸ் வேல்யூ ஹியர்? 80,000. ஹியர் அமௌண்ட் ரிசீவ்டா? பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட், பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட். சார் என்ன லாஜிக் சொன்னோம்? இது அலாட்மெண்ட். அப்ப என்ன பண்ணணும்? அலாட்மெண்ட்னா அலாட்மெண்ட்ங்கிற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2 ஜர்னல் என்ட்ரி, ஒன்னு டியூ இன்னொன்னு ரிசீட். இப்போ என்ன பண்ணோம்? அலாட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அலாட்மெண்ட்ல முடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட். கவனிங்க, அலாட்மெண்ட் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட். ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட், ரைட்டா? அதனால டிஃப்ரெண்டான கலர்ல கொடுக்குறோம். தென் முடிக்கும் போதும் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிக்கும் போது அதே அலாட்மெண்ட்ல தான் முடிக்கணும். ஆரம்பிக்கிறதும் அலாட்மெண்ட், முடிக்கிறதும் அலாட்மெண்ட். என்ன ஒரு வித்தியாசம்? ஆரம்பிக்கும் போது டெபிட்ல ஆரம்பிக்கிறோம், முடிக்கும் போது கிரெடிட்ல முடிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட். சேம் லாஜிக் will be apply for the next installment. What is the next installment? क्वेश्चन பாருங்க, எல்லாமே क्वेश्चनல கொடுத்திருக்கு. எல்லாமே क्वेश्चनல கொடுத்திருக்கு. அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு, அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு இதே தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ, தென் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரிசீட். கண்ணா நல்லா நான் வச்சுங்க, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜர்னல் என்ட்ரி. ஸோ எவ்வளவு சார்ஸு? சம்ம பாருங்க, அதே சம்மை பாருங்க, எல்லாமே சம்ல கொடுத்துருக்கு. 20,000 ஈக்விட்டி சார்ஸ். சார் ரிசீவ் பண்ணது 30. அம்மா 2வது ஜர்னல் என்ட்ரி என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ்ட்ரா இருக்கிறத திருப்பி கொடுத்துட்டோம். அதனால 2வது ஜர்னல் என்ட்ரி அலாட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கால்குல என்னதான் கன்சிடர் பண்ணணும்? 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். அதை மறந்துடவே கூடாது. 13 போட்டீங்கன்னா சம்மு ஃபுல்லா தப்பு. ஓகே, 20,000 into 3. 3ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு எவ்வளவு டியூ அதுவும் சம்லே கொடுத்துருப்பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ₹3 per share. சார் இந்த சம்மெல்லாம் நான் எங்கேயோ புதுசா இருந்து எடுத்துட்டுலாம் வரல, உங்க புக்ல இருக்கிறத உனக்கு புரியணுங்கிறதுக்காக டைப் பண்ணி நான் வச்சிருக்கேன். உனக்கு புரியணுங்கிறதுக்காக டைப் பண்ணி வச்சிருக்கேன். புக்ல இருக்க ஒரு சின்ன டாட் கமா லெட்டர் கூட சேஞ்ச் பண்ணல. புக்ல இருக்க சம் தான். புக்ல இருக்கிற சம்ம உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்ஸ்டால்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்லயே ஸ்டார்ட் பண்ணுக்கண்ணா, முடிக்கும் போது அதுலயே முடிக்கண்ணா. ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட். வாட் இஸ் வேல்யூ? 20,000 into 3, 60,000. எதுக்கு? டியூ. டியூனா அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போற? சார் அது கேபிட்டலுக்கு யூஸ் பண்ண போறோம். அப்ப கேபிட்டல் கிரெடிட் வை. ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் 60,000,
equity share capital account credit 60,000 being equity share first and final call due first and final call பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜர்னல் எழுதுறது ரைட் இந்த பணம் வாங்கிட்டியா வாங்கணும் வாங்கினா என்ன பண்ணுவ பணம் உள்ள வந்தா எப்ப பணம் உள்ள வந்தாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஸோ எவ்வளோ வேல்யூ 20,000 into 3 60,000 20,000 into 3 60,000 பணம் எப்போ உள்ள வந்தாலும் என்ன பண்ணும் வாங்கி வச்சுக்கு தப்பு இல்லை ஆனா என்ன பண்ணும் திரும்ப ஒரு கேள்வி கேட்கணும் என்ன பர்பஸுக்காக அதை வாங்கியிருக்கோம் எதுக்காக வாங்கியிருக்கோம் ஏன்னா கரெக்டா அதை செலவு பண்ணும் கண்ணாப்புனானு செலவு பண்ணக்கூடாது கேள்வி கேளுங்க இந்த 60,000 அந்த 60,000 எதுக்காக சார் வாங்கணும் இங்க பாருங்க முன்னாடி இருக்கு என்ன டியூன் இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்ப என்ன ஆன்சரு பணம் வாங்கி இருக்கிற ரீசன் காரணம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் தட்ஸ் வை here would be mentioned equity share first and final call account credit 60,000 என்ன எழுதணும் நரேசன் being money received for first and final call or first and final call money receipt so என்ன சார் லாஜிக் செக் பண்ணுங்க லாஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ன சொல்லிருக்கார் கோபி சார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலா அதுலயே ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல முடிக்கணும் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட் சார் முடிக்கும் போது கிரெடிட் சார் ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட் முடிக்கும் போது கிரெடிட் டேலி ஆயிடுச்சா டேலி ஆயிடுச்சு கரெக்டா இருக்கா கரெக்ட் okay sum number 3 over what is the next one sum number 4 the sum number 3 லே பாருங்க always equity share capital forfeiture தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா கிரெடிட்ல தான் வரணும் வேற எங்கேயும் வரக்கூடாது கிரெடிட்ல மட்டும்தான் வரணும் ஏன் சார் கிரெடிட்ல வரணும் ஏன்னா அது கேபிட்டல் அடுத்தவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கோம் திருப்பி கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு liability இருக்கு that's why here capitalங்கிறது இன்னொரு என்னது personal account what is the rule for personal account debit the receiver credit the giver that's why here mention credit side then bank account what is the rule for bank account bank also the personal account debit the receiver that's why whenever we receive the check receive the amount always bank account debit எப்பெல்லாம் பணம் உள்ள வரல எப்ப வந்தாலும் சரி bank account debit okay எல்லா லாஜிக்கும் கரெக்ட்டா இருக்கு then next is question number 4 ல என்ன சொல்லிருக்காங்க வாங்க பாப்போம் ஃபாஸ்டா பாப்போம் சோ இந்த வீக்ல இத முடிச்சிரலாம் காஜா லிமிடெட் issued 40,000 shares of rupees 10 each to the public payable and rupees 2 an application கவனிங்க நல்லா பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க first application ஓகே அப்ளிகேஷன் போது எவ்வளவு சொல்றாரு அப்ளிகேஷன் போது 2 rupees ஓகே நெக்ஸ்ட் allotment rupees 5 on allotment allotment கூட எவ்வளவு allotment 5 rupees அத நோட் பண்ணிக்கீங்க 5 rupees then next first and final call so அதுக்கு எவ்வளவு வாங்குறோம் 3 rupees first and final call க்கு 3 rupees but total எவ்வளவு வருது 2 plus 5 7 plus 3 10 rupees அப்ப என்ன அர்த்தம் shares issued at par னா என்ன அர்த்தம் 10 rupees shares 10 rupees லே சேல் பண்றது அதுக்கு பேரு shares issued at par right வேற என்ன சொல்லிருக்காங்க the directors okay then here என்ன கொடுத்திருக்காங்க application were issued for 50,000 shares ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமானது issued 40,000 shares received here received 50,000 shares received 50,000 shares means over subscription what is the over subscription
இஷ்யூ பண்ண விதத்தை விட அதிகமா இருந்தா இஷ்யூ பண்ணதை விட அதிகமா இருந்தா அதுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்ப இந்த மெத்தட் பேர் என்ன? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். நல்லா கவனிங்க சார். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார்? சார் நான் சேல் பண்றதுக்கு நான் இஷ்யூ பண்றது எவ்வளவுதான்? 40,000. ஆனா அவங்க எவ்வளவு வாங்க அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு? 50,000 வந்திருக்கு. இப்ப எவ்வளவு அதிகமா வந்திருக்கு? 10,000 அதிகமா வந்திருக்கு. 10,000 அதிகமா வந்தா அதுக்கு பேரு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ரைட். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணலாம்? இங்க என்ன பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன மெத்தட்ல கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ரைட். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட். ரைட். Here shares on pro rata basis and the surplus of the application money was utilized for allotment. அப்ப என்ன பண்றாங்க? சார் எக்ஸஸா இருக்கிறத திருப்பி கொடுக்கல. என்ன பண்ணிக்கிறாங்க? நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன்ல அதிகமா வாங்கினா அது அதிகமா வாங்கி இருக்கிறத அலாட்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? அலாட்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் assuming that the amount due was received. Right. எல்லா டியூவும் ரிசீவ் பண்ணியாச்சு. ஜர்னல் என்ட்ரி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க போடுவோம். அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு ப்ரோ ரேட்டா பேசிஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென் செகண்ட் என்னது? எக்ஸஸா இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்றதுனா என்ன சார்? எக்ஸஸா இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்றதுனா என்ன? இது ரெண்டுக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த சம் ஈஸியா இருக்கும். வாங்க சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. கவனிங்க. இப்ப நாம வாடகைக்கு குடியிருக்கோம். ஜனவரி மாசம் வாடகை கொடுக்கணும். ஓகேவா? ஜனவரி மாசம் வாடகை கொடுக்கணும். ஸோ வாடகை எவ்வளவு? வாடகை 8,000 வச்சுங்க. வீட்டு வாடகை வீட்டில் குடியிருக்கோம். ஒரு மாசத்துக்கு வாடகை எவ்வளவு? 8,000. நம்ம என்ன பண்ணிட்டோம்? 8,000 கொடுக்கறதுக்கு பதிலா 10,000 கொடுத்துட்டோம். 10,000 கொடுத்துட்டு அர்ஜென்ட்ல போயிட்டோம். ஓகேவா? போயிட்டோம். கொரோனா அப்படிங்கிறதுக்காக சொந்த ஊருக்கு போயிட்டோம். ஒரு 20 நாள் அங்க இருந்துட்டோம். திரும்ப வரோம். ஹவுஸ் ஓனரை பார்க்குறோம். சார் ஜனவரி மாசம் என்ன பண்ணிட்டோம்? ஸோ எக்ஸஸா ஒரு 2,000 கொடுத்துட்டேன் சார் அப்படின்றோம். அது ஹவுஸ் ஓனர் பண்றாரு. சரி பரவாயில்ல சார், நான் திருப்பி கொடுக்கல. நீங்க என்ன பண்ணணும்? பிப்ரவரி மாசம் வாடகை கொடுக்கணும்ல. பிப்ரவரி மாசம் வாடகை எவ்வளவு? பிப்ரவரி மாசம் 8,000. இப்போ 8,000ல இந்த 2,000 எங்க ஜனவரியில் எக்ஸஸா கொடுத்துருக்கோம்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? பிப்ரவரியில நீங்க 8,000 கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே 2,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்களா, அதை லெஸ் பண்ணிட்டு மீதி 6,000 ரூபாய் கொடுத்தா போதுங்கிறாரு. இதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். ஜனவரியில் எவ்வளவு கொடுக்கணும்? 8,000. ஆனா எவ்வளவு கொடுத்துட்டோம்? 10,000. எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்? 2,000. பிப்ரவரியில் என்ன பண்ணணும்? 8,000 கொடுக்கணும். ஏற்கனவே எக்ஸஸா கொடுத்துருக்க அந்த 2,000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு மீதி 6,000 ரூபாய் கொடுப்போம். இதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட். இதே தான் இங்க பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? 10,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கிறது? 40,000. எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம்? 50,000. அப்ப எக்ஸஸா எவ்வளவு இருக்கு? எக்ஸஸா 10,000 ஷேர்ஸ் இருக்கு. இந்த 10,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணியை என்ன பண்ண மாட்டோம்? ரிட்டர்ன் தர மாட்டோம். அதுக்கு பதிலா அலாட்மெண்ட் மணியிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். வாங்க ஜர்னல் என்ட்ரி எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றோம். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ, அப்ளிகேஷன்ஸ் வேர் ரிசீவ் 50,000 ஷேர்ஸ். இங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். 50,000 இன்டு ஒரு அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? அப்ளிகேஷனுக்கு 2 ரூபீஸ். 50,000 இன்டு 2. பணம் உள்ள வந்தா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். எப்பவுமே பணம் உள்ள வந்தா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளவு வாங்குறோம்? 50,000 இன்டு 2 1 lakh. நெக்ஸ்ட் பணம் எப்போ உள்ள வந்தாலும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல எப்ப பணம் வாங்கினாலும் என்ன கேள்வி கேட்கணும்? என்ன பர்பஸுக்காக வாங்கியிருக்கோம்? இது அப்ளிகேஷனுக்கா
இல்ல அலாட்மெண்ட்டுக்கா இல்ல ஃபர்ஸ்ட் கால்க்கான ஒரு அழகா கேள்வி கேளுங்க. அதுக்கான ஆன்சர் கிரெடிட். எதுக்காக வாங்கியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பணம் வாங்கியிருக்கோம். தட்ஸ் வை இஎஸ் என்ன அர்த்தம்? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட் 1 lakh being application money receipt. being application money receipt. அடுத்து என்ன பண்ணுவோம்? நிறைய தடவை சொல்லிட்டோம், திரும்ப சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரியில கிரெடிட். ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரியில கிரெடிட், செகண்ட் ஜர்னல் என்ட்ரிக்கு டெபிட். அமௌண்ட் எல்லாமே அப்படியே வரும், எதுவுமே வராது. ஓகே, 50,000 into 2 equity share application account credit. equity share application account credit. what is the value here? 1 lakh. சார் இங்க என்ன சார் எழுதணும்? அடுத்து இது மாதிரி 1 lakh வாங்கினேன் 50,000க்கு, அதை என்ன பண்ண போற அப்படின்னு கேள்வி கேளுங்க. எதுக்காக வாங்கின, அதை என்ன பண்ண போற? சார் என்கிட்ட இருக்க 40,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறேன், சேல் பண்ண போறேன், விற்க போறேன். எவ்வளவு உன் கையில இருக்கு? 40,000. ஆனா வாங்கினது எவ்வளவு? 50,000க்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டேன். 50,000 கொடுக்க முடியுமா? இல்ல சார் கொடுக்க முடியாது. உன் கையில எவ்வளவுதான் இருக்கு? 40 தான் இருக்கு. அந்த 40 மட்டும் என்ன பண்ணு? ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. 40 தான் ஷேர் சர்டிபிகேட் கொடுக்க போறோம். 40,000 into 2 equity share capital 80,000. சார் பேலன்ஸ் எவ்வளவு சார் இருக்கு? கையில இருக்கிறது 40 தான். ஓகே, 40க்கு ஷேர் சர்டிபிகேட் கொடுக்க போறேன், அதனால பணத்தை நான் வச்சுக்கிட்டேன். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் 10,000 இருக்கு. நான் வாங்கினது 50, கையில இருக்கிறது 40, எக்ஸஸ் இருக்கிறது 10,000. 10,000 into 2. அச்சோ, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டியே, இதை என்ன பண்ண போற? திருப்பி கொடுக்க போறியா? இல்ல. ஏன் என்ன பண்ண போற? இந்த 40,000க்கு என்ன பண்ண போறேன்? திரும்ப அலாட்மெண்ட் மணி அவங்க கொடுக்கணும்ல, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறேன். எப்படி? இங்க எப்படி பார்த்தோம்? ஜனவரி மாசம் 8,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக 10,000 ரூபாய் கொடுத்தோம். மீதி 2,000 என்ன பண்ணோம்? திருப்பி கேட்கல. பிப்ரவரி மாசம் வாடகைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், கழிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இங்க பண்ண போறோம். மீதி இருக்க இந்த 10,000 எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறேன்? பிப்ரவரி மாசம் 2வது இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது இங்க அலாட்மெண்ட். எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறோம்? ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு 10,000 into 20 எவ்வளவு? 10,000 into 2 20,000. இத ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு தான் டிஃபரெண்டான கலர்ல கொடுத்துருக்கோம். வேற கலர்ல கொடுப்போம், உங்களுக்கு தெளிவா புரியுதுங்கிறதுக்காக. ரைட். ஸோ முடிஞ்சிருச்சா? 2 ஜர்னல் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது? ரெண்டாவது என்னது? ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் என்னது? அலாட்மெண்ட். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? இதே தான், சேம் தான். அலாட்மெண்ட் டியூ, அலாட்மெண்ட் ரிசீட். இப்போ இங்க என்ன மாறும்? ஏதாவது மாறுமா? எதுவுமே மாறாது. இங்க எதுவுமே மாறாது, சேம் தான். என்ன பண்ண போறோம்? 2வது இன்ஸ்டால்மெண்ட் 3வது இன்ஸ்டால்மெண்ட்லாம் அதுலயே ஆரம்பிச்சு அதுலயே முடிக்கணும். எங்க ஆரம்பிக்கணும்? அலாட்மெண்ட்ல ஆரம்பிக்கணும், அலாட்மெண்ட்ல முடிக்கணும். வாங்க அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சு அலாட்மெண்ட்ல முடிக்கலாம். எவ்வளவு ஷேர்ஸ் கையில இருக்கு? எவ்வளவுதான் விற்க போற? 40,000. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் ஓகே, 2வது இன்ஸ்டால்மெண்ட் 3வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்குலாம் கையில எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கோ அதுதான். கையில எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கோ அதுதான். 40,000 அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு? 5 rupees. 40,000 into 5 அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு? 40,000 into 5. ஓகே, 40,000 தானே? ஓகே, 40,000 தான். அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு? 3 rupees. சரி, இங்க அலாட்மெண்ட்டுக்கு 3 rupees. எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் லிசன், 5 rupees allotment. ரைட், அலாட்மெண்ட்டுக்கு 5 rupees. ஃபர்ஸ்ட் அண்ட் ரைட், கரெக்ட். ஸோ இங்கே தப்பாரு, பரவாயில்ல. அலாட்மெண்ட்டுக்கு 5 rupees. 40,000 into 5. 40,000 into 5. Allotment, equity share allotment account debit. Equity share allotment account debit. So what is the value here? 40,000 into 5. 40,000 into 5. What is the answer here? 2 lakh. Then இந்த அமௌண்ட் வாங்கி என்ன பண்ண போறோம்? எதுக்காக வாங்குறேன்? சார் ஷேரை விற்க போறோம். வாங்கின பணத்தை என்ன பண்ண போறோம்? கேபிட்டலா இன்வெஸ்ட் பண்ண போறோம். கேபிட்டலுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். தட்ஸ் வை கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். எவ்வளவு வரும்? சேம் அமௌண்ட். த சேம் அமௌண்ட். வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்? இது அலாட்மெண்ட் பணம் வரணுங்கிறதுக்காக அலாட்மெண்ட் டியூ. அலாட்மெண்ட் டியூ. திரும்ப அலாட்மெண்ட் பணம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சார். எவ்வளவு வாங்கியிருப்ப? நல்லா கவனிங்க. எவ்வளவு அலாட்மெண்ட்டுக்கு டோட்டலா வர வேண்டியது? நல்லா கவனிக்கணும். இங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அலாட்மெண்ட் டியூ பணம் வர வேண்டியது டோட்டலா 2 lakh சார். ரைட்டு, 2 lakhல எவ்வளவு பணம் வந்திருக்கு? 2 lakhல ஏற்கனவே கவனிங்க, 2 lakh
வர வேண்டியது. இதுல ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், அப்ளிகேஷனுடைய சேர்த்து கொடுத்தாச்சு அலாட்மெண்ட், ரைட்? அப்ளிகேஷனுடைய அட்ஜஸ்ட் பண்ணது எவ்வளவு? 20,000. எப்படி பிப்ரவரி மாசத்துல திரும்ப 8,000 கொடுப்போமா? தரமாட்டேன். என்ன சொல்லுவான் சார், போன மாசம் 2,000 சேர்த்து கொடுத்துட்டோம், அதை இப்ப நான் கழிச்சுக்கிறேன், அப்ப 6,000 தான் தருவோம். அது மாதிரி என்ன பண்ணோம், எவ்வளவு ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களோ, ஏற்கனவே எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கு, 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு 20,000, அந்த 20,000 டிவைட் பண்ணிக்குவோம். 20,000 டிவைட் பண்ணிக்குவோம். 2 lakh minus 20,000. 2 lakh minus 20,000. அது போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1,80,000 பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஏன் சார் இதை லெஸ் பண்ணிக்கிறோம்? ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு, அதை திருப்பி கொடுக்கல, அதனால இங்க என்ன பண்ணிக்கிறோம், அதை லெஸ் பண்ணுங்க. எவ்வளவு அமௌண்ட் வரும்? 2 lakh minus 20,000, 1,80,000. 1,80,000 ரிசீவ் பண்றோம். பணம் உள்ள வந்துருச்சு. பணம் எப்ப உள்ள வந்தாலும் என்ன சொல்லியிருக்காரு, பணம் எப்ப உள்ள வந்தாலும் பணத்தை டெபிட் பண்ணுங்க, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா என்ன பண்ணும், அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் சார் நான் கேட்கணும்? ஏன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அதுக்காக பணம் உள்ள வந்துருச்சு, கேள்வி கேளுங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த பணத்தை வாங்கினேன்? ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்காக. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்காக. தட்ஸ் வை ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் கிரெடிட். ஈக்விட்டி ஷேர் allotment account credit 1,80,000. Being equity share allotment money receipt. Being equity share allotment money receipt. Okay, second முடிஞ்சிருச்சு. செகண்டோட லாஜிக்லாம் செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க, எல்லாமே கரெக்டா இருக்கணும். என்ன பண்ணணும், என்ன இன்ஸ்டால்மெண்ட்? செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அலாட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். அப்ப என்ன பண்ணணும், அதுலயே ஆரம்பிச்சு அதுலயே முடிக்கணும். பாருங்க, செகண்ட் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணோம், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்லயே முடிச்சிருக்கோமா? எஸ், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்லயே முடிச்சிருக்கோம். என்ன லாஜிக்? இன்னொன்னு, ஆரம்பிக்கும் போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட், ரைட்? ஆல்வேஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிரெடிட். ஆமா, கிரெடிட்ல இருக்கு. பேங்க் அக்கவுண்ட் ஆல்வேஸ் டெபிட். பேங்க் அக்கவுண்ட், ஆமா பேங்க் அக்கவுண்ட் இங்க டெபிட். ஓகே, எவரிதிங் கிளியர், கரெக்டா? கரெக்ட். வாங்க நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்? லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னா என்ன பண்ணணும், எந்த இன்ஸ்டால்மெண்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் அதுலயே ஆரம்பிச்சு அதுலயே முடிக்கணும். எதுல ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஆரம்பிக்கணும். எங்க முடிக்கணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல முடிக்கணும். ரைட், வாங்க பார்ப்போம். எவ்வளவு ஷேர்ஸ்? 40 தான். ஏன் 10 வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், 10 ரிட்டர்ன் கொடுக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதனால 40,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 3 rupees. ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 3 rupees. 40,000 into 3. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட். 40,000 into 3, 1,20,000. இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போற? எதுக்காக இது கொடுக்கணும் சார்? கேபிட்டலுக்கு. நான் சேல் பண்ண போறோம்ல, அதனால கேபிட்டலுக்கு. Okay, that's why equity share capital account credit. Being first and final call due. Being first and final call account due. இந்த பணம் வந்துருச்சா? Yes, all the money, all the due received. 40,000 into 3. Amount உள்ள வருது, that's why bank account debit. Amount உள்ள வந்தா bank account debit. எவ்வளவு amount வருது? 40,000 into 3. 40,000 into 3, 1,20,000. திரும்ப கேள்வி கேளுங்க, என்ன பர்பஸுக்காக, எதுக்காக இந்த பணத்தை வாங்குறீங்க? என்ன ரீசனுக்காக வாங்குறோம்? இங்க என்ன இருக்கு? டியூ. என்ன டியூ? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. தட்ஸ் வை தி அமௌண்ட் ரிசீவ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் கிரெடிட் 1,20,000. தென் பணம் உள்ள வந்துருச்சா? ரிசீவ் பண்ணிட்டீங்களா? அப்ப எழுதிடுங்க, being first and final call money received. First and final call money received. What is the logic? Third installment, first and final call, started with first and final call, end with first and final call. Started with first and final call, end with first and final call. Okay. Share capital always credit, bank account always debit. Okay. Student, any doubt, any clarification? எதுமே இருக்கான்னு நினைக்கிறேன். If you have any doubt, any clarification, please comment in the comment box. Comment box இருக்கு, அந்த comment boxல நீங்க comment பண்ணுங்க. உங்களோட ஆல் டவுட், ஆல் கிளாரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு நான் அதில் ஆன்சர் பண்றேன்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்க சம்மெல்லாம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.